இது சம்பந்தமா உங்களோட நோக்கம் என்ன? இதை ஆரம்பிக்கலாமா இல்லை ஆரம்பிக்கலாம்? என்ன நோக்கத்தை நீங்க வந்து பார்க்கணும்னு உங்களை தெரிஞ்சு கொள்ளலாம். நீங்க நான் இங்கே வேலை செய்தாக்க பக்கத்தில் முன்னுக்கு தான் இருக்கா இது வேலை செய்ய மேனேஜரோட கழிச்சு போட்டு அடுத்த கட்டம் இதுக்கு என்ன செய்யலாம் ஒரு ப்ரொசீஜர் ஒன்று இருக்குதானே, ஒரு நிர்வாகம் ஒன்று இருக்குதானே, அப்படி அந்த நிர்வாகத்தோட நீங்கள் உங்களோட தொடர்பு இதை புனரமைக்கிறீங்க ஏற்பாடு செய்வீங்க. எங்களுக்கு தெரியுது, இந்த பிரச்சனை எங்களுக்கு தெரியுது. அது உரிய ஆட்கள் உரிய இடத்துல உரிய செய்து சம்பந்தமாக கதைச்சாங்கன்னு சொன்னா அந்த வேலை நடக்கும். சும்மா எல்லாருமே கதைச்சு நடக்க போகல சார், எல்லாரும் கதைச்சு எல்லா வேலையும் நடக்க போறதில்லை. அது சம்பந்தமாக உரிய முறையில உரிய காது கட்டக்கூடிய முறையில நளினமாக சூஸ்திரமான விஷயங்களை சொல்லித்தான் அதை செய்ய வைக்கணுமே தவிர நாங்கள் எடுத்ததுக்கு பிடிச்சதுக்கு போய் நின்று தாங்க காசு தாங்கன்னா தரப்போறது இல்லை. எந்த கவர்மெண்ட்டும் தரப்போறது இல்லை. முயற்சி எங்களோட ஒரு முயற்சி ஒன்று நடக்குது, அது பயனளிக்கும். முயற்சி தான் பயன், வேற அதை தவிர வேற ஒன்றுமே எங்களுக்கு இல்லை. இங்க 125 பேர் கிட்டத்தட்ட ஒரு 200 ඒකට අමතරව ෆෝටෝ ඉල්ලගෙන තියෙනවා. ඔතන තියෙන ෆෝටෝ ඉල්ලගෙන තියෙනවා. බලන්න පුළුවන්. හරි. ඊළඟට ෆිෂ් ස්ටයිල් එකේ තියෙනවා. මේ කොච්චර එස්ටිමේට් එක කීයක් විතර හදලා තියෙන්නේ? ෆෝටෝ දෙකම. Kenapa kondo itu? Sir, ya toh factory well tinggal palaya. Enbati, எத்தனை ஆண்டு? 85 வேலை செய்ய. எத்தனை வயசு ஐயா? 78 வயசு. 78. இங்கே ஒர்க் பண்ணும்போது இதெல்லாம் ஓடி இருந்தது. சரி, இதை உங்களோட பார்த்து மற்றது இந்த பெட்டியில் எங்கள் வேலையாட்டு எங்கள் பிள்ளைகள் இருக்கு, பொம்பளை பிள்ளைகள் அது இருக்குங்க. எத்தனை ஃபேமிலி இந்த குடும்பம் இங்கே வேலை செய்ய எத்தனை பேர் வேலை செய்ய? 70 பேர் கூட எல்லாம் உங்களோட ஊரா? 9 வருஷம் நாங்கள் வேலை செய்யணும். நீங்கள் எத்தனையாம் ஆண்டுலேருந்து எத்தனையாம் ஆண்டு? நான் 2000 ஆண்டு யுத்தத்தோட இது அப்படியே க்ளோஸ் பண்ணேன். அவங்கள காலத்தில் கலட்டி இல்லாமல் அப்படி இல்லாமல் போச்சு. இப்போ முன்னுக்கு வந்த பிறகு இப்படி வர இதெல்லாம் வந்தப்போ 5 வருஷம் அவங்கள ஃபேக்ட்ரி வாங்குறேன். 2 ஸ்கோப் எடுத்து செய்கிறேன்னு சொல்லி 5 நம்ம புனரமைக்கக்கூடிய இதை உள்ள காண இல்லை. இது புனரமைச்சா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு ஃபங்க்ஷனில் இருந்து இல்லாமல் வச்சு இப்போ சொல்லுங்க என்ன வந்து මොකද වෙලා තියෙන මේ කලින් මේ අපේ සෙරමික් කෝපරේෂන් එකේ මේ තමයි වැඩ කරේ. වැඩ කරගෙන යනවා තමයි මේ ප්‍රශ්නය. ඊට පස්සේ ඒගොල්ලෝ මේක ෆන්ක්ෂන් කරාවා. ඊට පස්සේ ඒගොල්ලෝ කරගන්න බැරි වුණා. ඒගොල්ලෝ සංසන්දන විදිහට කරගන්න බැරි වුණා. කරුණාට පස්සේ ඊට පස්සේ අපිට දෙනවා. අපි එනකොට මේක සම්පූර්ණ විනාශ වෙලා තිබුණා. මොනවක්වත් තිබුණේ නැහැ. ඒක පොළොව வந்து ஃபங்க்ஷன் பண்ணிக்கிறது. அதுக்கு சண்டை வந்து யுத்தம் வந்துட்டு அதோட ஃபங்க்ஷன்லாம் அப்படியே இது பண்ணி போட்டு 2009ஆம் ஆண்டு என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னால் திரும்ப யுத்தம் முடிஞ்சதுன்னா அதுக்கு பிறகு திரும்ப வந்து ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு கோஆப்ரேஷனுக்கு அதாவது
இந்த செரமிக் கார்ப்பரேஷன் கொடுத்துருக்கிறாங்க. அந்த மேனேஜர் தான் இது. அப்போ இது வந்து என்சிபியோட ப்ராப்பர்ட்டி இப்போ அவங்களுக்கு கொடுத்துருக்கு. இது எம்சி கோஆப்ரேஷன் கோஆபரேட்டிவ் சொசைட்டி அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. இப்போ இங்க என்ன இப்போ மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க? இப்போ என்ன தினத்தை முகத்தை எல்லாம் கிளீன் பண்ணி அதெல்லாம் போட்டாலும் சூப்பராக இதெல்லாம் திருப்பி ஆக்கிப்பா பார்க்கலாம். அதான் சரி மவுத் பீஸ் போட்டு மவுத் பீஸ் இருக்கணும்னு என்னென்ன வேறு மட்டும் அவர் ஓட்டுக்கு வேறு கழுது எல்லாம் வெள்ளம் வேறு நீங்கள் இது வேலை செஞ்சு அப்படியே சேர்ந்து சம்பளம் சொல்லுங்கள். என்ன அப்படின்னு கல்லாண்டா அதுக்குரிய பௌத்து இருக்கும். அதில் ஓட்டுக்குரிய ஓட்டுக்கிட்ட ஸ்லாப்பை நாங்கள் அதில் வெட்டி இந்த அதில் விட்டு இதில் வந்து ப்ரோஸில் இப்போ லாஸ்ட் கணக்கில் அடிக்கல. இப்போ 3 ஷிப் 2 ஷிப் 3 ஷிப் வந்து மாறி மாறி வேலை செய்யும். 6000 டைல்ஸ் ஒரு நாளைக்கு அடித்தா ஒரு பேரை ஒரு நாள் இது வந்து ஓல்ட் டைல்ஸ் ஓல்ட் டைல்ஸ் प्रोडक्शन करला सेल्स करला තියන කියලා ඇවිල්ලා මට බාරගෙන මේක නැවත හදන්න කියලා. ඒක මම දැන්නේ මෙහි ආවට පස්සේ මෙහි තියෙන සම්පත් හොඳයි. ඒක මැටි ඕනික අනුගමනය ටික තියෙනවා. මම මේ රිගුලර් කියලා වදිනවා 60. இதெல்லாம் போயிருக்காம මාතර அந்த ஃபேக்டரி இந்த ஃபேக்டரி செஞ்சது அதை தான் இது இந்த ஃபேக்டரி போட்டு இதை ஃபங்க்ஷன் ஏதோ ஒரு வகையில் ஃபங்க்ஷன் பண்ண வைக்கணும். இங்கே என்ன பிரச்சனைனா இந்த வந்து வேலை தொழில் அது விறகு விறகு இருக்கு. அடுத்தது மூலப்பொருள் எல்லாமே அது என்னென்னா இங்கே வந்து நோத்தில் வந்து நிறைய ஒரு இது டிமாண்ட் இருக்குது. அதனால் பயனில்லாத ஃபேக்டரி ஓப்பன் பண்ணால் செய்யலாம். இப்போ இங்கே என்ன தேவை? உங்களோட தேவை என்ன? இதுக்கு வந்து காசு 2 கோடி ரூபா ஒதுக்கிடுது. அந்த காசு இன்னும் எங்களோட இதுக்கு அலோகேஷன் பேர் இப்போ 5ஆம் மாதம் 27ஆம் தேதி ஓப்பன் பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்துட்டு போயிருக்கிறாங்க. මුළු විතර මුළු 10,000ක් කරන්න පුළුවන්. ஒரு நாளைக்கு 6000 ஓடு உற்பத்தி 6000 ஓடும் செய்து நாங்கள் கல்லும் பட்டுவோம். සිංහල නම් බ්ලොග්ගල් නම් සිංහල 8,000 அடுத்த දවස් ප්‍රොඩක්ෂන් ஒரு நாளைக்கு செங்கல் 8000 நெல் வெட்டு. ප්‍රොෆිට් කරන්න පුළුවන් දවසකට 1,20,000 லாபம் எடுக்கணுமோ 1,25,000 ஒரு நாளைக்கு දවසකට. එங்கிட்ட இருக்குது ஆட்டோவுக்கு கட்டி ඒවට මේ මම දුවම 5කට 24 150
අඩු මුදලට දෙන්න පුළුවන්. මයික් කාලේ 95 96 මිලියන් දීමක්. ඉතින් ඒ இதுக்கு பேலன்ஸ் அவங்க 65 பேர் வேணும். சிலோ வாய்க்கால் ஓடுறீங்க நீர் ஓடும் அது வந்து 96 ரூபாய். நீங்கள் இந்த ஓடு ஃபேக்டரி ஸ்டார்ட் பண்ணியாங்கன்னா 65 ரூபாய்க்கு கொடுக்குது. அவ்வளோ டிஃப்ரெண்ட். பிரச்சனை அரசாங்கம் அவங்க தனியாக அவர்கள் அங்கிருந்து சொந்த டிரான்ஸ்போர்ட் கூடி அது எல்லாம் சேர்த்து இந்த ஊர் දැනට අපේ සංස්ථාවේ තියාගෙන මේකට දැනට වේදන් ගන්න එක යසු. කොටි යසු ලක්ෂයක් දාර වේදන් ගන්න මම ඇවිල්ලා. දැනට අපිට මේක අනිත් කටයුතු කරගන්න අපට අවශ්‍ය වෙනවා තව 2කමාරක් කරගන්න. ඒක 2කමාරක් මේක என்னென்ன වතුර ඕනේ. ඒ වතුර අපේ දේශීය මොකද ඒක ගන්න ඕන සප්ලයි කරගන්න. ටැංක් විදුලි. විදුලිය දෙස් ඕනේ. සිංගල් ඒ දෙක හදා ගන්න. ඊපස්සේ පොරොණු උඩ කියනවා සල්ලි ලැබෙනවා නම් මාස 3ක් ඇතුළත මේක කන්සල් කරනවා. ரெண்டு கோடி எனக்கு அது ரெண்டு எலக்ட்ரிசிட்டி சப்ளைனா ரெண்டு நாள் பிரச்சனை கிடையாது. கனெக்ஷன் கிடைக்கும். எத்தனை குடும்பம் அந்த இல்லை அது சரி இல்லை எத்தனை பேர் வேலை செய்வாங்க ஒரு இப்போ இதுக்கு வந்து இப்போ இல்லை ஃபேக்டரி ஏங்கன்னா எத்தனை வேலை செய்வாங்க எத்தனை பேர் வேலை செய்வாங்க ஆனால் இவங்க இந்த ஃபேமிலியே இந்த ஏரியாவில் சார்ஜ் குறைஞ்ச சார்ஜில் இருப்பாங்க இந்த லோக்கல் இந்த உள்ளுக்கு அடாஜர்களுக்கு 62 பேர் வேலை செய்ய இந்த அப்படி யாருக்கும் வாங்கல அம்பாள் ஃபேக்டரிங்களா அங்கே அந்த கலையில் ஊட அடிச்சாங்க ஊட இதான் என்ன ஓ ස්ටාර්ට් කළා මේක අපි කරලා තියෙනවා. මේක තමයි පුළුවන් මේක நீ சக்தியா கொஞ்சம் ஃபோட்டோஸ் அனுப்புங்க ஊடு காய வைக்க அதால பார்க்கலாம் அதால பார்க்கலாம் காற்றில் தள்ளி விட்டாங்க ඒක රිපෙයාර් කරලා ගන්න පුළුවන්. දැන් ගැටලුවක් නෑ ඕක. අර උඩ அறுபத்தையாயிரம் லைவ் ஓடும் அப்படியே அப்புறம் பிறகு வந்து மேலெல்லாம் நீங்கள் போடணும் அப்போ ஹீட் வராதாக்கு உண்மையில இல்லை அதை மூடி அதை தூக்கி போட்டு இதில் கூட்டி குறைச்சி கொடுக்குறாங்க ඩෑම්පර් වලින් හීට් එක மாஜரும் கொடுத்துக்கிறாரு தண்ணிகளும் இல்லை கொடுத்தாங்க அடுத்து நீங்கள் மகஜர் கொடுத்துருக்கீங்க நீங்கள் ஆளை முகத்தை தெரியாமல் தான் மகஜரை கொடுத்துருப்பீங்க இந்த 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 ஸ்பாட்டுக்கு உரிய ஆளை எடுத்துக்கிட்டு வந்திருக்கிறேன் சரியா அதாவது இந்திய துணை தூதர அதிகாரியில் இந்த 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 வர்த்தக சம்பந்தமான ஒரு முக்கிய அதிகாரி தான் இவர் அந்த அவரை கொண்டு வந்திருக்கிறேன் இது சம்பந்தமாக காய்ச்சி கொண்டிருக்கிறோம் அதுக்கும் சார் 100% எனக்கு ஒத்துழைப்பு செய்வார் அந்த வகையில் கதைச்சி தொடர்ச்சியான முயற்சியை நான் கைவிடாமல் செய்வேன் நான் ஏற்கனவே உங்களுக்கு 1 மாதத்துக்கு இல்லை 2 மாதத்துக்கு வந்து பார்த்துட்டு போனேன் பார்த்துட்டு போய் தான் நான் அவங்களோட கதைச்சி அவங்களோட டைம் 2 தடவை வந்தேன் 2 இடம் வந்து பார்த்துட்டு போய் தான் கதைச்சி எல்லாத்தையும் இது பண்ணி
இதில் சும்மா லேசானே இல்லையே வேறு நாட்டு ஃபண்டு அவங்க தரணும், அவங்கள்ட்ட சம்மதம் எடுக்கணும், எல்லாம் இருக்குத்தானே, எல்லாம் இது பண்ணி செய்வோம். சிலத்துக்கு எஸ் சார் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணலாம். මේ ඔප්පු තියෙනවා. இருக்கா இருக்கு. තයාර කරන්න ඕනේ. දැන් මේක හදිසියක් නෑ. හදිසියක් නෑ. ඒක අපි ඒක අවසර නෙමෙයි. අපි ඊට වඩා ක්වොලිටි එක හදලා. ග්‍රේඩ් 2. இங்கே பண்ணது செய்யலாம். ஆனால் இது போய் இது பண்ண கொண்டு வந்து சாம்பிள் போடுறேன். சரி வேறு දැන් මොකද මෙයාගේ අද? ඒක තමයි ප්‍රොපෝස් එක ඉල්ලන්නේ අපි. ප්‍රොපෝස් එක ඉල්ලන්නේ මේ ඔයාලා සල්ලි එහෙම දුන්නොත් කොච්චර කාලෙකින් හදන්න පුළුවන් කියලා ඒක නෑ. මාස 3යි. මොන මාස 300 ප්‍රොපෝස් එක ஃபண்ட்ஸ் கட்சா ஃபண்ட்ஸ் நாங்கள் ஃபண்ட்ஸ் கிடைச்சின்னு சொன்னால் நாங்கள் ப்ரொபோசல் தாங்க நாங்கள் ஃபண்ட்ஸ் எடுக்கிறது. கவர்மெண்ட் சாங்ஷன் பண்ணிட்டு சொல்லியிருந்தேன். ஸோ அது அது பாரதிய சான்ஸ் கவர்மெண்ட் சல்லி இல்லாதபடியால் தான் நான் உங்களுக்கு ப்ரொபோஸ் பண்ணுறேன். எனக்கு தெரியும் ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் எப்படி இருக்கின்றது. ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் நிலைப்பாடு தெரியும். தெரிஞ்சுதான் நான் உங்களுக்கு ப்ரொபோஸ் பண்ணி கொண்டு இந்த கொஸ்டின்லாம் அங்கேயும் வேற போகுது. அது மாதிரி தான் கிடைக்கும். நாங்கள் இந்த ப்ரொபோசலை அனுப்பும்போது அவங்க இதெல்லாம் கேட்க போகிறோம். ஓகே நாங்கள் பார்க்கலாம். பார்த்து நான் இதுக்கு முன்னாடி பண்ண ரெண்டு ஃபேக்ட்ரி மாதிரி இதையும் பார்த்து டீட்டெயில்ஸ் எவ்வளோ பேருக்கு இங்கே வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இதோட கண்டிஷன் போயிட்டு என்னெல்லாம் இருக்குது, பொறுத்து இருக்குது, பொட்டன்ஷியலிஸ் என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் தேவை டீட்டெயில் டேட்டா ෆොටෝස් මේ කර්මාගතුමා දැන් අපිට ප්‍රොපෝස් එක හදන්න. ප්‍රොපෝස් එක හදලා මේ එස්ටිමේට් එක හදන්න. ඒ ප්‍රොපෝසල් එක හදනකොට අපිට මෙතන කොච්චර මේ සංගම මේ කොච්චර වැඩ කරන කට්ටි මේ අනිත් එක පිට වැඩ කරන කී දෙනෙක් වැඩ කරනවා, අතුල වැඩ කරන පර්මනන්ට් ස්ටාෆ් කීයද කියලා පොඩ්ඩක් දාන්න. දාලා මේ ප්‍රොපෝසල් එක පොඩ්ඩක් ලස්සනට හදන්න. හදලා ඉක්මනට අපිට දෙන්න පුළුවන් තරම් අපි උත්සාහ කරනවා. දැන් අපි තියෙන උත්සාහවට ඔයාලා ඉක්මන් කරලා දුන්නොත් අපි තවත් ඉස්සරහට යන්න පුළුවන්. ඔයාලා පරක් වුණොත් අපි තව දික් පරක් කරනවා. ඒක තමයි තියෙන්නේ. அவசரமாக தந்தால் நாங்கள் ஸ்பீடாக கொண்டு இருப்போம். ஸ்லோவாக தந்தால் ஸ்லோவாக தான் போவோம். ரிசல்ட் ஸ்லோவாக தான் கிடைக்கும். මේ කර්මතුමා මම මේ ඉල්ලීම් ලියුම දෙන්න. හරි? ඉල්ලීම් ලියුම දෙන්න ඔයා මේ GM මාර්කට් යවන්න. හරි? මම ඔබ භාෂාවේ දෙන භාෂාවේ කොන්නේ ඕනෑනේ. එහෙනම් මේ අද මේ ගින් මේ ලියුම ගහලා මෙතන මේ දිනේ දාලා මේ පෝස්ට් එකේ දාන්න. දාලා ඔයා ඉල්ලීම් මම ඉල්ලීම් කරනවා.